நான் உனக்கு ஒன்று ஞாபகப்படுத்துறேன். நீ ஆஃபீஸர் கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்க. இப்படியே போச்சுன்னு வச்சுக்க, சவால் மட்டும் இல்லை, அவங்க முன்னாடி உன்னால நிற்க கூட முடியாமல் போயிடும். முதல் விஷயம் ஜாகிர், நான் எந்த சாக்கும் சொல்லல, என்னைக்கும் சொல்லவும் மாட்டேன். நான் ஒரு IPS ஆபீசர் ஆக வேண்டியது எவ்வளவு முக்கியம் எனக்கு தெரியும். அது உனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஆனா எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, நான் இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா கலந்துக்குவேன். நான் என்னோட பெஸ்ட் செஞ்சே காட்டுவேன். ஓகே, அப்படின்னா கிரவுண்டு கிளம்பு, அங்க வச்சு முடிவெடுக்கலாம். Come on. இங்க பாருங்க, இதான் உங்களோட 8 ஆப்ஸ்டக்கிள்ஸ். முதல்ல W வால். இதுல எவ்வளவு உயரம் இருக்கோ அதுல ஏறுறதுக்கு உங்க உடம்போட மேல் பகுதி சக்தியை யூஸ் பண்ணணும். அதற்குள்ள அதான் டேஞ்சர் ஸ்விங். இதுல நீங்க ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஸ்விங் பண்ணும்போது அந்த கயிறை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டு அதை விட்டுறக்கூடாது. அப்படி விட்டா உங்க கையை கிழிச்சிடும். அப்புறம் அது அப் அண்ட் டவுன் வால்ஸ். இதுல உங்க தோள்கள்ல சாண்ட் பேக்ஸ் வைப்பாங்க. ஏன்னா நமக்கு ஈஸியா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. உங்களோட பேலன்ஸை நீங்க மெயின்டைன் பண்ணும். அது மங்கி ரோப். இதுல நீங்க உங்களோட முழு உடம்பையும் யூஸ் பண்ணணும். உங்க பேலன்ஸ் உங்களோட பாடியை வச்சுதான் இருக்கு. நீங்க கயிறை எப்படி பிடிக்கணும்னா, ஒரு கை ஒரு கால், ஆல்டர்னேட் ஹேண்ட்ஸ் ஆல்டர்னேட் லெக்ஸ். இதுதான் டாஸ் அண்ட் ஹேண்ட் வாக். இதுல ஒவ்வொரு பார்லயும் உங்களோட ஒரு கை மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பாடியை ஸ்விங் பண்ணி உங்க ரெண்டாவது பாரை ரெண்டாவது கையால பிடிக்கணும். அப்புறம் தேர்ட், அப்புறம் ஃபோர்த், அப்படியே நீங்க எண்டு வரைக்கும் போகணும். ஸ்ட்ரெயிட் பேலன்ஸ், அந்த பேர்லயே தெரியுது. இதுல நீங்க பேலன்ஸ் பண்ணி ஆகணும். டைகர் ஜம்ப். இங்கேருந்து பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கும், ஆனா அதுல ஏறி பார்த்தா தான் தெரியும். இது 10 feet ஜம்ப். அண்ட் த லாஸ்ட் ஒன், ட்ரோலி அண்ட் ட்ராவர்ஸ். இது ஒரு புள்ளி. இதுல நீங்க ஸ்லைட் பண்ணும்போது, ஸ்விங் பண்ணும்போது எண்டில் உங்களோட பேலன்ஸ் பின்னாடி இருக்கணும், முன்னாடி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுதா? இன்னைக்கு வேணா இது நம்மளோட ட்ரையல் ரேஸா இருக்கலாம். இருந்தாலும் நாம நம்மளோட பெஸ்ட்டை தான் கொடுக்கணும். நீங்க எல்லாரும் இன்னைக்கு நமக்கு காம்படிஷன் நினைச்சுக்கோங்க. ஒரு மாசம் ஆயிடும் சார். ஒரு மாசமா? ஆனா நல்ல சரக்கா வரும்ல? கண்டிப்பா. இங்க பாருப்பா, உன்னதான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாது. சீக்கிரம் மெட்டீரியல் வந்துடணும். அதெல்லாம் லேட் பண்ணிடக்கூடாது. ஓகே சரி வாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ஃபாலோ பண்றியா? அட, இவங்க ரெண்டு பேரும் எங்க இந்த கடை தெருவில்? ஏதாவது நொறுக்கு திணிய திங்க தான் அங்க வந்திருப்ப. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நான் எப்படி இருக்கேன்? நான் பார்க்க உங்களுக்கு பிடிச்ச மீனாட்சி மாதிரியே இருக்கேன் இல்லைங்க? இந்த ரோஸ் பவுடர் எல்லாம் போட்டுக்கிட்டு நீ வேணா ஹீரோயினி மாதிரி தெரியலாம். ஆனா உன் மனசு என்ன பண்றது சொல்லு? உனக்கு நல்ல மனசு இல்லையே. உன் மனசு சுத்தமா இல்ல. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றது? ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் அவ்வளவு தூரத்துல இருந்து உங்களை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் ஒத்துக்கிறேங்க, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா இனிமே நான் அந்த மாதிரி எந்த தப்பும் செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. வேணும்னா நான் பண்ணது தப்புன்னு சாமி கிட்ட கூட வந்து சத்தியம் பண்ணி கொடுக்க நான் தயாரா இருக்கீங்க. இந்த சாட் ஐட்டம் இருக்குல்ல, கண்டிப்பா அந்த பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேங்க. நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். பக்கத்திலே கடை இருந்தா கூட சரி, நான் என் முகத்தை திருப்பிக்குவேங்க. அதை சாப்பிடணும் நினைக்க கூட மாட்டேன். உங்ககிட்ட கேட்க மாட்டேங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடியே நான் நடந்துக்கிறீங்க. பாருங்க, என்ன வீட்டுக்கு மட்டும் வர விடுங்க. என்னால
என்னால நீங்க இல்லாம இருக்கவே முடியாதுங்க. இப்படி எல்லாம் பொய் பேசிட்டு இருக்காத என்ன? நீ இல்லாம என்னால நிம்மதியா வாழ முடியுது. இனி தயவு செஞ்சு என் பின்னாடி வராத. நான் கிளம்புறேன். வீட்டுல அன்னைக்கு அறையாம விட்டுட்டேன். இன்னைக்கு கடை வீதியில வச்சு அறையணுமா? இனிமே என்னோட வாழ்க்கையில குறுக்க வர முயற்சி பண்ணாத சொல்லிட்டேன். ஆனா நான் சொல்றது கொஞ்சமாவது கேளுங்களேன்.